அனைவருக்கும் வணக்கம். இந்த எதிரி தொல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம நன்மையே செஞ்சாலும் அவங்க நம்ம நம்ம மேலே ஒரு எருப்பு பொறாமப்பட்டுட்டு நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டுட்டு நமக்கு எதிரியாகவே தான் இருப்பாங்கங்க. அதாவது முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி நமக்கு எதிரி வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, பொறாமப்படுவாங்க. நம்மளோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு எதிரியாகவே கடைசி வரைக்கும் எதிரியாகவே இருப்பாங்க. நம்ம பார்த்து சிரித்தா கூட சிரிக்க மாட்டாங்க. அதை நம்ம வெளியில் வரும்பொழுது சைடாக பேசுகிறது, தப்பாக பேசுகிறது, ஜாடையில் பேசுகிறது, நம்ம வச்சனா எடுத்தனா அப்படின்னு இருக்கிறது, நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மன அளவில் நம்ம மனநலம் பாதிக்கிற அளவுக்கு, மனசு பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? நம்ம எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் நான் நல்லது தான் செய்கிறேன், நல்லது தான் நினைக்கிறேன், நான் அவங்கள தப்பாகவே நினைக்கல, ஆனால் என்னை எதிரியாகவே நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நல்லதாகவே நினைப்போம். இப்படி உள்ள காலகட்டத்தில் நம்ம அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்கள்ட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த முக்கியமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எப்போவுமே நல்லவங்களாகவே இருங்கங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. இந்த கடவுளுக்கு தெரியும், நம்ம படைத்த கடவுளுக்கும் எல்லா கடவுளுக்குமே தெரியும், நம்ம குலதெய்வத்துக்காகட்டும், நம்ம இஷ்ட தெய்வத்துக்காகட்டும், நம்ம எந்த தப்பும் பண்ணலை, நம்ம யாரையும் எதிரியாக பாவிக்கலை, நம்ம நல்லது தான் செய்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அவங்களுக்கு அவங்களோட கர்மா அவங்கள விட்டு போகவே போகாதுங்க. அவங்க செய்கிற பாவங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும். இருந்தாலும் நம்ம மன அளவில் தினமும் நமக்கு ஏதாவது சோதனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வெளியில் போனால் திட்டுறது, வெளியிலேருந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறது, யார் ரூபத்துலையாவது ஏதாவது ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு நாளில் சுத்தபத்தமாக நீங்கள் இருக்கும் நேரத்தில் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் உட்காருங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அந்த பிரிஞ்சி இலையை எடுத்து அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த பிரிஞ்சி இலையிலேயே கீழே பேர் எழுதிட்டு கீழே 125828 125828 அப்படிங்கிற இந்த 6 எழுத்தை எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் அவங்கள எந்த தப்பான வார்த்தையாகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்காதீங்க. அவங்க அடிபட்டு சாகணும், இல்லை அவங்க இப்படி போயிடணும் அப்படி போயிடணும், எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, நான் வெளியில் போனால் ஜாடையில் பேசுகிறாங்க, எனக்கு வெளியிலேருந்து கஷ்டங்களை கொடுக்குறாங்க, ஏதாவது ரூபத்தில் எனக்கு மனசளவில் பாதிக்குது, நீயே பார்த்துக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜை அறையில் அதை நீங்கள் வச்சுட்டு வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதை வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த பூஜை அறையிலே வச்சு நீங்கள் அதை எரிக்கக்கூடாது, அதை நீங்கள் எரிக்கணும். அதனால் அதை பூஜை அறையிலேருந்து எடுத்துகிட்டு வெளியில் ஹாலுக்கு கூட நீங்கள் கொண்டு வச்சுக்கலாம். ஒரு ஹாலில் நீங்கள் ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அகல் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. நல்ல விளக்கில் தயவுசெய்து காமிச்சிடாதீங்க, நல்ல விளக்கில் காமிக்கக்கூடாது. ஹாலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா, அவங்க பேரும் 125828 அப்படின்னு ஒரு 6 நம்பர் எழுதுனீங்க இல்லையா, அந்த பிரிஞ்சி இலையை அப்படியே நீங்கள் அந்த நெருப்பில் காமிச்சு எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட வேண்டுதல்களை கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிங்க. அதாவது நான் யாருக்கும் துரோகம் செய்யலை, எனக்கு இந்த மாதிரி மன உளைச்சலை கொடுக்குறாங்க, அதுலேருந்து நான் மீண்டு வரணும், எனக்கு அவங்களால தொல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முழு மூச்சாக நீங்கள் இறைவன்ட்டு உங்களோட பாரத்தை இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் அது நீங்கள் காலையில் செய்யலாம், மாலையில் செய்யலாம், இல்லை சாயந்தர நேரத்தில் செய்யலாமான்னு செய்யலாம், இரவு நேரத்தில் செய்யலாமா அப்படின்னா செய்யலாங்க. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் அப்படியே ஊதி விட்டுருங்க. வெளியில் எடுத்துகிட்டு போய் வெளியில் யாருக்கும் தெரியாமல் அதை நீங்கள் ஊதி விடும்போது யாரும் பார்க்காத அளவுக்கு வெளியில் கொண்டு போய் ஊதி விட்டுருங்க. அந்த பிரிஞ்சி இலையை எரிச்சிங்க இல்லையா, அந்த சாம்பலை கொண்டு போய் ஊதி விட்டுருங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிரிகளோட ஆட்டம் அடியோடு ஒழியுங்க. உங்கள்கிட்ட எதிரியாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட சரணடைவாங்க. அவங்க ஏன் இவங்கள்ட்ட போய் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிடுவாங்கங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தெரியும், நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் முழு மனதோட கடவுள்கிட்ட இந்த ஒரு சிறிய எளிய பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்க. சில நம்பர்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்குங்க. அதே போல் இந்த 6 நம்பர்களுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எதிரிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த 6 எண்களுக்கும் உண்டு. அதனால தான் இந்த 6 எண்களை அந்த இலையில் எழுத சொல்கிறது. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் எதிரிகள் ஒழிந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
பாசிட்டிவாக நீங்கள் டைப் பண்ணும் பொழுது உங்களோட எதிரிகள் கண்டிப்பாக முழு மூச்சோடு சுத்தமாக ஒழிஞ்சு போயிடுவாங்க. உங்களை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு வரவே வராது. அதே போல் அவங்களோட சிந்தனைகளும் உங்களுக்கு வரவே வராது. 2 பேரும் நல்ல நண்பர்களாக கூட ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த வழிபாட்டுக்கு ஒரு பலன் இருக்குங்க. அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.